வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நிறைய அன்பு தகவலை கொடுத்துட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது லண்டன் ரிட்டன் அண்ணாமலை, சாட்டையடி அண்ணாமலை. சாட்டையடிக்கும் முதல்ல காக்கி மாஜி, இப்போ சாட்டையடி புள்ளி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவர் வடக்கு தெற்கு இதெல்லாம் பேதம் பார்க்கக்கூடாது, பிஜேபி வந்து எல்லாருக்கும் பொதுவானதுன்னு சொன்னார். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நிதி பகிர்வு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பீகார், மத்திய பிரதேசம், யூபி, இவங்களுக்கெல்லாம் இந்த நிதி பகிர்வை பார்த்திங்கன்னா தென்னிந்திய மாநிலங்கள் எவ்வளோ புறந்தள்ளப்படுகிறதுங்கிறது தெரியும். அதையும் தாண்டி புள்ளி விவரத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா மிக மிக மோசமாக நடந்திருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா தென்னிந்திய மாநிலங்கள் முழுக்க புறக்கணிப்பு. அதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இவங்க ஆடுற கர்நாடகாவுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. மற்றபடி கொட்டி கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபி, பீகார், இந்த 2 மாநிலத்துக்கும் முக்கியமாக கொடுத்துருக்காங்க. மத்திய பிரதேசம், ராஜஸ்தானுக்கும் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்தா இப்போ பீகார் அப்படிங்கிறத தாண்டி வேறு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்த வருஷம், அடுத்த வருஷம், அதாவது இன்னும் கொஞ்சம் நாளில் அடுத்தது கொடுக்க போகிறாங்க. அதில் வந்து கண்டிப்பாக ஆந்திராவுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து இப்போ வந்து நாயுடு வந்துட்டார், வாங்காமல் விட மாட்டார். தென்னிந்தியாவில் ஒரு மாநிலம் பெருசாக வாங்க போகுது. அப்புறம் இன்னொரு மாநிலம் யார், கர்நாடகா வாங்க போகுது. சரி, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நிதி பகிர்வு எப்படி நடக்குது? யூனியன் கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்னென்னா, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1,73,900 கோடி. இந்த 1,93,900 கோடியில் எப்படி பிரிச்சிருக்காங்க? இப்போ தென்னிந்தியா, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, அப்புறம் பார்த்திங்கன்னா தெலுங்கானா. இதில் ஆந்திராவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7,002 கோடி, தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7,057 கோடி, கேரளாவுக்கு 3,330 கோடி, தெலுங்கானா 3,637 கோடி, கர்நாடகா 6,310 கோடி. இதில் பார்த்தீங்கன்னா 7,057 கோடியில் நம்ம தான் முதலிடத்தில் இருக்கிறோம். ஏன் நம்ம முதலிடத்தில் இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஜிஎஸ்டி நிறையா கட்டுறோம். ஒன்று, இங்கே நிறையா விஷயங்கள் வந்து நம்ம வந்து தொழில் வளர்ச்சி நமக்கு பெருகி இருக்குது. 2, 3வது விஷயம், நமக்கு நிறைய நிலுவைத் தொகை கொடுக்கணும். இதனால நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் கர்நாடகத்துக்கு இவர்கள் கொடுத்த தொகை மிக அதிகம். அதை நம்ம என்னங்கிறத பின்னாடி பேசுவோம். அதே மாதிரி தெலுங்கானாவுக்கு கொடுத்த பணம் மிக மிக குறைவு, 3,639 கோடி. ஏன்னா அங்கே ரேவந்த் ரெட்டி இருக்கார், காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்குது, அதனால் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே கேரளா தெரியும் உங்களுக்கு, பினராயி விஜயன் 3,330 கோடி தான். மொத்தமாக எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 7,330 கோடி கிட்ட வருது. இது ஒன்றிய அரசு ஒதுக்கின தொகையில் 16%. மொத்தமாக தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாத்துக்கும் வெறும் 16% மட்டும்தான். சரி, அந்த பக்கம் என்னங்க, யூபி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீகார், மத்திய பிரதேசம். யூபிக்கு 31,039 கோடி, பீகாருக்கு 19,400 கோடி, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் 13,582 கோடி. மொத்தமாக சேர்த்திங்கன்னா 62 கோடி. அதாவது தென்னிந்திய மாநிலங்கள் மொத்தமாக சேர்த்து 27 கோடி. இந்த 3 மாநிலங்கள் யூபி, பீகார், மத்திய பிரதேசத்துக்கு மட்டும் 62 கோடி. ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 36% கொட்டி கொடுத்துருக்காங்க. ஒட்டு மொத்தமாக தென்னிந்தியாவுக்கு வெறும் 16%, வட இந்தியாவில் 3க்கு 36%. சரி, இதில் என்னங்க பிரச்சனை? அங்கே வந்து மக்கள் தொகை வந்து அதிகமாக இருக்காங்க யூபியில் அப்படின்ட்டு. இந்தியாவோட மக்கள் தொகை 140 கோடிங்க. இந்தியாவுடைய மக்கள் தொகை 140 கோடி. இதில் 32%மானவங்க யூபி, பீகார், மத்திய பிரதேசத்தில் இருக்காங்க. இது தப்புன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு பிஜேபி தான் காரணம், மோடி தான் காரணம். ஏன்னா அவர் 2024 மக்கள் தொகை அப்படின்னு அவங்க கொடுத்த டேட்டாவில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. 140 கோடியில் 32%மானவர்கள் இந்த 3 ஸ்டேட்டில் இருக்காங்க. 19% மக்கள் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, கர்நாடகத்தில் இருக்காங்க. இப்போ மக்கள் தொகை மொத்தமாக கவர்மெண்ட் கொடுத்த ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 27.2 கோடி. இந்த பக்கம் யூபி, பீகார், மத்திய பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா 45,300 கோடி. அப்போ கேட்கலாம், என்னங்க நீங்கள் 45,000 இருக்குதுன்ட்டு. கரெக்ட். அதாவது 32% தான் மக்கள் தொகை இருக்குது மொத்தமே. அவங்களுக்கு 36% அமௌண்ட் கொடுக்குறாங்க. மொத்தமாக தமிழ்நாடு, ஆந்திரா எல்லாம் சேர்த்து 19% மக்கள், அவங்களுக்கு 16% கொடுக்குறாங்க. என்ன கால்குலேஷன் இது? இது ஒரு தப்பான கால்குலேஷன். அப்போ வந்து நல்லாவே தெரியுது பிஜேபி பண்ணுற விஷயம். அடுத்து யூபியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 31,000 கோடி நிதி வந்து யூபிக்கு கொடுக்குறாங்க. அதாவது தென் மாநில நிதி வந்து உங்களுக்கு தெரியும் 27,000 கோடி தான் மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து. தென் மாநிலம் எல்லாத்துக்கும் சேர்த்து 27,000 கோடி. ஒரே ஒரு மாநிலம் யூபிக்கு மட்டும் 31,000 கோடி.
யூபியை விட தென் மாநிலத்தில் மக்கள் 3% அதிகம். 3% மக்கள் தொகை கொண்ட தென்னிந்தியாவுக்கு நீங்கள் வந்து நிதியை குறைக்கிறீங்க. ஆனால் 3% மக்கள் தொகை குறைவாக உள்ள யூபிக்கு அதிகப்படுத்துறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இன்னும் குறிப்பாக பீகாரில் பார்த்தீங்கன்னா 17,403 கோடி. மொத்தம் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையில் 12.8 கோடி மக்கள் அங்கே இருக்காங்க. தமிழ்நாடு, கர்நாடகா இந்த ரெண்டை வச்சு பார்த்தா கூட 13 கோடி மக்கள் இருக்காங்க. கர்நாடகா, தமிழ்நாட்டில் 13 கோடி, பீகாரில் வெறும் 12 கோடி தான். ஆனால் 12 கோடி இருக்கக்கூடிய பீகாருக்கு நீங்கள் வந்து 12.8 கோடி கொடுக்குறீங்க. ஆனால் தமிழ்நாடு, கேரளாவுக்கு ரொம்ப ரொம்ப குறைவாக கொடுக்குறீங்க. எந்த விதத்தில் நியாயம்? 12.8 கோடி மக்கள் தொகை இருக்கிற பீகாருக்கு 19,000 கோடி, 14 கோடி இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கர்நாடகாவுக்கு மொத்தமே சேர்த்து 13 கோடி, 4 கோடி கம்மி, 4,000 கோடி கம்மி. எப்படி? இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வேற என்ன நம்ம இப்போ முக்கியமாக பேசக்கூடியது என்னென்னா, இந்த நிதி பகிர்வு. இந்த நிதி பகிர்வு அப்படிங்கிறது தென் மாநிலங்களில் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க? 2022-23 நிதியாண்டில் பிடிஆர் சொன்னது முன்னாடி சொன்னதாக தான் இப்போ தங்கம் தென்னரசு அப்படி தான் 12 மாநிலங்கள் கொடுக்குற ஜிஎஸ்டி வரியை நம்ம ஒருத்தர் கொடுத்துட்ருக்கோம். அதனால தான் சு வெங்கடேசன் கேட்டார், நாங்கள் 4 விமான நிலையம் 40 விமான நிலையம் கேட்குறோன்னு சொன்னார். ₹1 கொடுத்தா நமக்கு வந்து 29 காசு தான் கொடுக்குறாங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தென் மாநிலங்கள்லேருந்து மொத்தமாக வந்து ஜிஎஸ்டி தொகை 5,19,000 கோடி. 5,19,000 கோடி. யூபி, பீகார், மத்திய பிரதேசம் இவங்க கொட்டி கொடுத்தாங்கல்ல, அங்கேருந்து வெறும் 1 லட்சம் கோடி. நம்ம 5,19,000 கோடி, அது 1 லட்சம் கோடியே இன்னும் தாண்டலை. 1 லட்சத்தை விட கம்மி தான். அப்போ இவங்க கொட்டி கொடுத்தாலும் அந்த பிள்ளை வளரலை. நம்ம என்ன சொல்கிறோம், சரியாக வளராத பிள்ளைக்கு ஊட்டச்சத்து அதிகமாக தான் கொடுக்கணும். அதுக்காக நல்லா புஷ்டியாக இருக்க பொண்ணுக்கு நீங்கள் பட்டினி போட்டிங்கன்னா எப்படி வளருவார்? அப்புறம் தமிழ்நாடு பின்தங்கி விட்டது, தென்னிந்தியாவே வேஸ்ட்டு, ஹிந்தி கற்றுக்குவாங்கன்னா நம்ம அங்கே இருந்தாலும் இப்போ இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. சும்மா ஹிந்தி கற்றுக்குவாங்கன்னா இங்கேருந்து அங்கே போகிறாங்க, மாறி தானே வேலை செய்கிறாங்க. ஒட்டுமொத்தம் தமிழர்கள் மட்டும் அங்கே வேலை போயிட்டு அங்கேருந்து யாரும் வரலையா? எல்லாம் வந்துட்டு தான் இருக்காங்க. இல்லை பானிபூரி பண்ணுறவங்களுக்குலாம் அறிவு இருக்குன்னு வேறு மோடி சொல்கிறாரு. ஹிந்தி படிக்க நம்மள ஒரு சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம எல்லா விஷயத்துலையும் இன்றைக்கி வந்து திராவிட கட்சிகள் ஆண்டு ஒன்றும் நம்ம குறைஞ்சி போல். காமராஜர் ஐயாவிலேருந்து, எம்ஜிஆர் அவர்கள்லேருந்து, கலைஞர் அவர்கள்லேருந்து, ஜெயலலிதா ஒவ்வொருத்தரும் அவர்களுக்கான பங்களிப்பை இந்த நாட்டுக்கு தந்திருக்காங்க. இந்த இப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ₹1 கொடுத்தா 29 காசு நம்ம சொல்கிறோம். அதாவது நம்ம மொத்தமாக 5 லட்சம் கோடி கொடுத்துருக்கோம். வெறுமனை யூபி 1 லட்சம் கோடி கூட கொடுக்கல. யூபி எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு கொட்டி கொடுக்குறாங்க. சரி, இது எல்லாம் தாண்டிட்டு இப்போ நம்ம அடுத்ததுக்கு என்ன போகணும்? இன்றைக்கி இருக்கக்கூடிய சொல்லும் ஒன்றிய அரசு திட்டத்திற்கு ஆகும் செலவு எவ்வளோ செலவு? பாதிக்கு பாதி. ஒன்றிய அரசு திட்டம் இருக்குல்ல, அதில் பாதிக்கு பாதி நம்மளும் செலவு பண்ணுறோம். பிரதமர் வீடு கட்டும் திட்டமாகட்டும், எல்லா திட்டத்துக்கும். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மெட்ரோவுக்கு பணமே கொடுக்கல. இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு பணத்தை போட்டு செலவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பணத்தை கொடுத்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, கொடுத்துட்டோம், அந்த ப்ராஜெக்ட் நாங்களே எடுத்துக்கிறோன்ட்டு. தமிழ்நாடு அரசு முதல்ல பணம் கொடுத்தாங்களே, அதுக்கு வட்டி என்னாச்சு? நீங்கள் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையும் கொடுக்க மாட்டீங்க, பிஎம்ஸ்டிக்கும் பணம் கொடுக்க மாட்டீங்க, பேரிடர் நிவாரணத்தையும் கொடுக்க மாட்டீங்க, எதுக்கும் பணம் கொடுக்க மாட்டீங்கன்னா தமிழ்நாடு அரசு எப்படி செயல்படும்? இன்னொன்று நம்ம இங்கே சொல்லிடுறோங்க, தமிழ்நாடு அரசு நிதி கொடுக்கலங்கிற காரணத்தை மட்டும் சொல்லிட்டு நமக்கு ஏற்புடையதில்லை. அதுவும் சொல்லிடுறோம், தமிழக அரசு அது கொடுக்கல இது கொடுக்கல அப்படின்னு தொடர்ந்து என்ன நீங்கள் முயற்சி எடுங்க. அந்த கொடுக்குற பிஎம்ஸ்டி கொடுக்குற 4,450 கோடியில் தான் நீங்கள் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு சம்பளம் போடணும். அதையும் நம்ம கேட்குறோம். திமுகவுடைய தப்பையும் சுட்டி காட்டுறோம். இது பிஜேபியோடைய மிக இமாலய தப்பு, பணம் கொடுக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிதியும் குறைவு, தென் மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு தடை. எப்படி? இப்போ டங்ஸ்டன் அப்படிங்கிற இதை வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் கொண்டு வரீங்க. மக்களுக்கு எது வந்து பாதிக்குமோ, சுற்றுச்சூழலை பாதிக்குமோ எல்லா திட்டமும் தமிழ்நாடு தான். இளிச்சவாய மாநிலம். ஒன்று குறிப்பாக பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவிலே ஓர வஞ்சனை நமக்கு தான். இந்த டங்ஸ்டன் அப்படிங்கிறத வந்து அதிகமாக இந்தியாவிலே கிடைக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 60% கர்நாடகா. அங்கே நீங்கள் தொழிற்சாலை ஆரம்பிக்கிறீங்க. 28% மத்திய பிரதேசம், அங்கே ஆரம்பிக்க மாட்டீங்க. வெறும் 7% இருக்கக்கூடிய அரிக்காப்பட்டியில் போய் ஆரம்பிக்கிறது என்ன நோக்கம்? தமிழங்க இழிச்சவாயங்க எதை சொன்னாலும் கேட்பாங்க. அண்ணாமலை மாதிரி ஒரு 10 பேர் இருக்காங்க. நமக்கு பாரத் மாதா கி ஜெய், எதை கேட்டாலும் பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லிட வேண்டியதான். கேட்டால் ஆன்டி இந்தியன், இல்லைனா இஸ்லாமிய தீவிரவாதி, கிறிஸ்துவ தீவிரவாதி, இவர்களெல்லாம் சிறுபான்மையினங்கிறாங்க. இந்துக்களை ஒன்று கூடுங்கள்லாம். இந்துக்கள் எப்படிங்க ஒன்று கூடுவாங்க? அயோத்தியில் இருக்கக்கூடிய இந்துக்களெல்லாம் துரத்தி விட்டு அங்கே கோயில் கட்டிவிட்டீங்க, பக்கத்தில் இருக்க இதெல்லாம் இடிச்சிட்டிங்க. எல்லாத்தையும் தாண்டி இப்போ நீங்கள் கோயில் கட்டின இடமே பாபர் மசூதி இருந்த இடம் இல்லை, அதுக்கு பக்கத்தில் தான் கட்டியிருக்கீங்க. அப்புறம் இதுக்கு மசூதி அடிச்சிங்க.
மசூதியை இடித்து வரலாற்று பிழை பண்ணி மத கலவரத்தை உண்டாக்க வேண்டியது, எதை கேட்டாலும் அறநிலைத்துறையை பற்றி பேச வேண்டியது, அரசியலமைப்பு சட்டத்தை மீற வேண்டியது, பெண்களுக்கான பிரச்சனை நிறையா இருக்குது, பாலியல் பிரச்சனை எல்லாமே நீங்கள் தான் பண்ண வேண்டியது, வீடியோ ஆடியோ கலாச்சாரம் நீங்கள் தான் பண்ண வேண்டியது, நிதியும் கொடுக்க மாட்டீங்க, நாடு முழுக்க கலவரத்தை ஏற்படுத்துவீங்க, ஏதோ ஒரே நாடு ஒரே தேர்தல்ம்பீங்க, வக்பு வாரிய மசோதாம்பீங்க, பொது சிவில் சட்டம்பீங்க, நாட்டில் அமைதியாக இருக்கக்கூடாது. கேட்டால் கும்பமேளா வந்தால் எல்லாம் சரியாயிரும். கும்பமேளாலையும் பிரச்சனை. கும்பமேளாவில் பெரிய அளவுக்கு யோகி சொன்னார்ல, பெரிய அளவுக்கு பண்ண போகிறோம். அதான் வச்சு செஞ்சாங்களே, அங்கே இருக்கக்கூடிய சிலிண்டர்லாம் வெடிச்சு தான் உங்கள் யோகிதை. கடவுளை கூட காப்பாற்ற முடியல உங்களாலாம். ராமர் கோயில் கட்டினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் தோத்தீங்க. அடுத்து கிருஷ்ணர் கோயில் கட்டுங்க, சூப்பராக ஜெயிப்பீங்க. அதனால் பிஜேபி அநியாயத்தை பட்டியலிட்டுக்கிட்டே போகலாம். ஐயா அண்ணாமலை அவர்கள் ஏதோ புள்ளி வரலாம் சொல்கிறாரு. லண்டன் போய் படிச்சுட்டு வந்தேன்னாரு. ஐயா லண்டனில் போய் படிச்சுட்டு வந்த நீங்கள் சொல்லுங்கள், மொத்தம் 1,93,000 கோடி கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்குது. அந்த தொகையில் வெறுமன 27,000 கோடி மட்டும்தான் தமிழகத்துக்கு கொடுத்துருக்குது. 1,00,000 கோடி எங்கே இருக்குது? வெறும் 27,000 கோடி, வெறும் 16% கொடுத்துருக்கீங்க. அப்போ இந்த 4 மாநிலத்துக்கு சேர்த்து 16% அப்படிங்கிறது இது சரியா தப்பா? இதுக்கு இந்த புள்ளி வரத்துக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். இல்லைன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறோம். ஏன்னா சொல்கிறது தொடர்ந்து அவதூறுகளை பரப்பி கொண்டு இருக்கக்கூடிய, ஏன்னா சீமான் பெரியார், தந்தை பெரியார் சொன்னால் நான் ஆதாரத்தை கொடுக்குறேன்னாரு. கொடுத்துருவார், 10 வருஷம் கழிச்சு ஆதாரத்தை கொடுத்துருவார். ஏன்னா ஏற்கனவே இந்த இதுக்கு வாட்சுக்கு பில் ஒன்று கொடுத்தாரு பார்த்தீங்களா, 3 மாதம் கழிச்சு சூப்பரான பில் ஒன்று கொடுத்தாரு கம்ப்யூட்டரில் அடிச்சு. அந்த மாதிரி தந்தை பெரியாருக்கு இதே மாதிரி தாங்க போய் தாங்க. கேட்டால் சென்னிமலைக்கு கலைஞர் ஆட்சியில் கரண்ட் கொடுக்கலன்றது, கொடுத்ததே கலைஞர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சீமானவர்கள் சொன்னார்ல, அழகுமுத்துக்கோன், வீர நாச்சியார், இதெல்லாம் நான் தான் அறிமுகப்படுத்தினேன், நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாம் பண்ணாங்கன்னு. அதுக்கு முன்பே ஜெயலலிதா அம்மா பஸ்ஸுக்கெல்லாம் பேர் வச்சுட்டாங்க, கலைஞர் பெரிய அளவுக்கு பண்ணிட்டாரு, செலவு வச்சுட்டாங்க, எல்லாம் வச்சுட்டாங்க. ஏதோ இவங்க 2 பேரும் காட்டி கொடுத்த மாதிரி பேசுறது ரொம்ப ரொம்ப தவறான பேச்சு. என்ன சொல்கிறது? கேட்டால் சங்கின்னா தோழருங்கிறாங்க. சரி, ரைட். அவங்க சொல்கிறாங்க, பெரியவங்க சொல்கிறாங்க, நிறைய புத்தகங்களை படித்தவர்கள் சொல்கிறார்கள், மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.